மார்க்கெட்டோட டம்பை யூஸ் பண்ணி நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 3 கிரிப்டோஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மூணுமே பெஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடியது. லாங் டர்ம் போகும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு நல்ல பை ஜோனுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன கிரிப்டோஸ்னு பார்க்கலாம், எந்த இடத்துல பை பண்ணலான்றது நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிடிசியோட இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், சிஎம்இ கேப் வந்து இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம்ல, நிறைய பேர் கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க, இது சிஎம்இ கேப் கண்டிப்பாக ஃபில் பண்ணுமான்னு. அதான் சொல்கிறேன்ல, 95% எப்பயுமே ஃபில் பண்ணி தான் போயிருக்கு. இது நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை வந்து ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப பெருசாக விரும்பலை. நிறைய வாட்டி நான் சொன்னதுனால டக்குன்னு என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ மெயினான ரேஞ்சாக இருந்தது பார்த்திங்கன்னா 66லேருந்து 65. ஸோ இது வந்து இங்கே இருக்கும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த கேப் ஃபில் பண்ணோன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒன்று இருக்குது. 60,800லேருந்து 58.8 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை ஃபில் பண்ணுமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கேப்பை ஃபில் பண்ணுச்சுன்னா அடுத்து இங்கேருந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் சின்ன ட்ராப் வந்துட்டு தொடர்ந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேட் நியூஸஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இப்போ கூட ரீசெண்டாக எஃப்டெக்ஸ் வந்து ரீசெண்டாக வந்துச்சு, சொல்லானா உடனே ட்ராப்லாம் அடிச்சுது. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. லாங் டைம் வாங்கி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டில் ஆல்டர்னேட்டில் இருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிடிசியுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க பாருங்களேன். இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுதான் மெயினாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சு 60 to 600ன்றது. அதையுமே டேப் பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே சிஎம்இ கேப் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம அகெயின் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலான்னு எதிர்பார்க்க முடியுது. ஸோ அது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ என்னென்ன காயின் வந்து நான் காமிக்கிறேன். முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்டோ. ஸோ இது வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டில் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இங்கேருந்து பேட்டர்னை கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைக்கு வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டம்பில் அப்படியே டம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்தால் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகி 8283 இந்த ரேஞ்ச் இருக்கும். ஆண்டோ வந்து வரலாம். வந்துச்சுன்னா திரும்ப அங்கேருந்து பொறுமையாக சைட் வேஸில் மூவ் ஆகி அடுத்து பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹைன்றது கண்டினியூ ஆகலை. எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ இங்கே நடந்துச்சுல அதே மாதிரி இங்கே வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி வந்து பம்ப் ஆகலாம். ஸோ பம்ப் ஆகி அதே மாதிரி சைட் வேஸில் போய்ட்டு மறுபடியும் பம்ப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆண்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பாட் பை பண்ணவங்க கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஐஏ ஆல்ரெடி பை பண்ணியிருக்கேன். நானுமே பை பண்ணியிருக்கேன். இன்னும் ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் நான் கொடுத்த 4.182ல் வந்து ஒரு சப்போர்ட் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேப் பண்ணி தான் மேலே போச்சு. இங்கே போயிட்டு ஆல்ரெடி இருந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. திரும்ப எதிர்பார்க்குறது அதே பைசோன் எதிர்பார்க்குற 4.182 வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அக்குமுலேட் பண்ணுங்கள். அகெயின் 3 டிஜிட்லாம் போயிடும். அது வரைக்கும் பெருசாக ஹோல்ட் பண்ணுங்களேன் நான் சொல்லலை. அது போகுதோ போலி, பட் 2 டிஜிட் கண்டிப்பாக போகும். ஸோ 10க்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1xன்றது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்ல பையில் தான் இருக்குது. திரும்ப கீழே வந்தால் 4.182ல் நல்ல பையிங்ஸ் வந்தது, அங்கே வாங்கிக்கோங்க. அடுத்ததாக எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆல்ரெடியுமே ப்ரெடிக்ட் பண்ண அதே விஷயம் தான். என்ன ப்ரெடிக்ட் ஆச்சோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பழைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்கோசம் நான் இதெல்லாம் பண்ணது இங்கே நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ இதில் ஃபார்ம் ஆகலாம்னு சொன்னால் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதேமாதிரி மேலேருந்து கீழே விழுந்துச்சு. இங்கேருந்து பேசினது இங்கே சைடு வைஸ்லேயே போச்சு. இந்த ட்ராயிங் நான் ரிமூவ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெளிவாக தெரியும், கிளியராக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சைடு வைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ட்ராவல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. திரும்ப அதேமாரி டம்ப் ஆகிட்டு இருக்குது. அகைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தான், கீழே விழுந்து இங்கே வந்து ஒரு சைடு வைஸை ஃபார்ம் பண்ணும். சைடு வைஸ் மாதிரி க்ரியேட் ஆகி இங்கேருந்து பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பைஸாக வந்து இருக்கும். இந்த ரேஞ்சு நல்ல சப்போர்ட்டுமே ப்ரீவியஸில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதனால்
4.799 இந்த ரேஞ்சில் வந்து பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 4.6 வரைக்குமே நல்ல பையிங் நம்ம எடுக்க முடியும். இன்கேஸ் இதையுமே வந்து சேம் அதே பேட்டர்ன் மாதிரி பிரேக் பண்ணுது, லைக் இங்கேருந்து விழுந்து போய் திரும்ப கீழே விழுதில்ல, அதே மாதிரி நடந்து திரும்ப இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் ஒரு அக்குமுலேட் ஆகலாம். அக்குமுலேட் ஆச்சுன்னா 3.604 வந்து இருக்கும். இதுவும் நல்ல ஒரு பை சோனாக இருக்கும். ஸ்பாட் பைக்கு இதை நீங்கள் 3 கிரிப்டோஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதை தாண்டி நிறைய கிரிப்டோஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்டாக. பட் இதெல்லாம் ஒரு நல்ல பை சோனுக்கு வந்துட்டுருக்குன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது நான் கவர் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். அண்டு வேறு எதனா கிரிப்டோஸ் பற்றி பேசணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை சம் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வீடியோவில் போடுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, ஹாவ் கிரேட் டே, பாய், டாட்டா.